டெட்புல் அண்ட் உள்வரின் அந்த மூவி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம உள்வரின் வேரியண்டா நம்ம ஹென்ரி கேவில காட்டியிருப்பாங்க. அவரை ஒரு 2 மினிட்ஸோட காட்டியிருக்குமாங்க. ரொம்ப கம்மியான டைம் தான் காட்டியிருப்பாங்க. ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன் டைம் தான் அவருக்கு இருந்திருக்கும். பட் அவரை சும்மா நாங்கள் காட்டல. இப்போதைக்கு அவர் அடுத்தடுத்த படங்களில் வரப்போறாரு. அடுத்த வர மியூட்டட் சாகால இவர் தான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுவார். நம்ம ஹியூ ஜாக்மேன் வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் இது உண்மையா இல்லைங்கிறது இது வரைக்கும் அஃபிஷியலாக எந்த ஒரு இடத்துலையுமே ரிப்போர்ட் பண்ணல. இது வந்து ஒரு ஃபேன்ஸ் கிட்ட இருந்தா வந்திருக்கு. சில அஃபிஷியல் வெப்சைட்ஸும் இதை பற்றி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இதில் வந்து நம்ம ஹியூ ஜாக்மேனுக்கு தான் அதிக ஃபேன்ஸ் இருக்காங்க. இது வரைக்கும் உள்வரின் பெரிய அளவில் ஃபேன்ஸ் இல்லை. அவரை வச்சு எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போறாங்கன்னு தெரியல. நம்ம டெட்புல் உள்வரின் அந்த மூவி ஓடுனதுக்கான காரணமே ஹியூ ஜாக்மேன் தான். ஸோ அவரை அடுத்த மியூட்டன்ட் சாகால கொண்டு வருவாங்க தான் எல்லாரும் ட்ரை பண்ண நினைச்சாங்க. பட் இப்போதைக்கு வந்து ரூமர் படி நம்ம ஹென்ரி கேவில் தான் அடுத்த வர படங்கள்ல உள்வரனா வருவாருங்கிறாங்க. இது எப்படி அமைய போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஹென்ரி கேவில் ஒரு நல்ல கேரக்டர் தான். பட் ஹியூ ஜாக்மேன்